வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இப்ப வயநாட்டுல ரீசெண்டா நடந்தது சார். ஸோ அதனால வந்து வயநாட்டுல இப்ப நடந்த இந்த சம்பவம் என்னன்னா நிலச்சரிவு நடந்தது. ஸோ அதனாலே மொத்தமா 433 பேர் இதுல வந்து இறந்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமும் நம்ம பீப்புள்ஸ் யாரும் டெட் ஆகாம நம்மளுடைய பீப்புள்ஸ் நம்ம சேவ் பண்றதுக்கோசம் தான் ப்ராஜெக்ட் வந்து நாங்க உருவாக்கி இருக்கோமே. இந்த ப்ராஜெக்ட்ல மொத்தம் ரெயின் டிடெக்டர் சார், சாயில் மான்சர் சார், இதெல்லாம் நாங்க வந்து யூஸ் பண்றோம் சார். அப்புறம் மேட்ரிக்ஸ் டிஸ்பிளே, எல்இடி, அர்டினோ, வைஃபை மாடியூல் சார், ஜிபிஎஸ் வைஃபை மாடியூல நாங்க இதுல யூஸ் பண்றோம் சார். இது வந்து மவுண்டைன் சார். இப்ப மவுண்டன்ல 10 மீட்டர் வரைக்கும் எப்பவுமே ஈரப்பதம் இருக்கும் சார். மழை வந்துச்சுனாலே 10 மீட்டர் ஈரப்பதம் வரும் சார். ஸோ அப்போ இப்ப ஈரப்பதம் வரும்போது நம்மளுக்கு வந்து இது சேஃப்டி ஜோன் தான் சார் 10 மீட்டர். ஸோ அப்போ வந்து நம்ம ஸ்டேஷன்ல சேஃப்டி ஜோன் லைட் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும் சார். இதே நம்ம ஸ்டேஷன்ல 30 மீட்டர் வந்து மண்ணு ஈரம் வந்து உள்ள இறங்குதுன்னா ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து அலர்ட் ஆரம்பிச்சிடும் சார். அலர்ட் பண்ணும்போது நம்ம வந்து பீப்புள்ஸ் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கு சொல்றதுக்கு அர்த்தம் சார். இதுவே நமக்கு 60 மீட்டர் 80 மீட்டர் வந்துச்சுன்னா கண்டிப்பா நிலச்சரிவு வந்து சார். 60 மீட்டர் வந்துச்சுன்னா 80 மீட்டர் வந்துடும். ஆனா நம்ம 60 மீட்டர்லயே வந்து அதை கண்டுபிடிச்சி நம்ம அதை அலர்ட் பண்ணும்போது நமக்கு இங்க வந்து டேஞ்சர்னு காட்டும் சார். டேஞ்சர்னு காட்டும் போது இங்க வந்து நமக்கு பஸ்ஸர் மூலியமா சவுண்ட் வரும் சார். இது வந்து ஃபியூச்சர் பிளான் சார். இது வந்து ஜிபிஎஸ் வைஃபை மாடியூல் வந்து ஃபியூச்சர் பிளான் சார். ஆக்சுவலா இது வந்து ஒரு ரிசீவர் சார். இந்த ரிசீவர் வந்து டிரான்ஸ்மிட்டர் வந்து இங்க இருக்கு சார். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரிசீவருக்கு தான் சிக்னல் வரும் சார். டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து ஜிபிஎஸ் ட்ராக்கிங் ரிசீவர் இங்க தான் சார் சிக்னல் வரும். அப்புறம் தான் ஸ்டேஷனுக்கு சிக்னல் வரும். ரிசீவர் இங்க இருக்கிறதுனால இது வந்து கேரளா ஸ்டேட்டுக்கே இது வந்து கனெக்ட் ஆயிருக்கும் சார். கவர்மெண்ட் கிட்ட ஆக்சஸ் வாங்கி கனெக்ட் பண்ணிட்டா கேரளா இருக்க எல்லா மொபைலுக்கு வந்து அலர்ட் போயிடும் சார். இல்லை சரி ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இது வந்து ஃபியூச்சர் பிளான் சார். நெக்ஸ்ட் வந்து ரிவர் வந்து மழை பெஞ்சு வேகமா வருது சார். அதோட ஃப்ளோ கம்மி பண்றதுக்கு இங்க வந்து நம்ம ஃபியூச்சர் பிளான் வச்சிருக்கோம் சார். இந்த ஃபியூச்சர் பிளான் என்னன்னா இங்க வந்து 2 பிஸ்டன் வரும் சார். இங்க ஒரு பிஸ்டன் இங்க ஒரு பிஸ்டன் வரும் சார். ரெண்டுமே தண்ணியோட இருக்கும் சார். ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு சென்சார் வச்சு கோடிங் பண்ணி மூவ் பண்ணோம் சார். ஆட்டோமேட்டிக்கா தண்ணியோட ஃப்ளோ வந்து அதிகமாகும் போது பிஸ்டன் வந்து மேல வந்து இப்படி ஸ்ட்ரைடா வந்துடும் சார். இப்படி பிஸ்டன் வந்து மேல வந்த உடனே தண்ணியோட ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும் சார். அதனால நம்ம வந்து நிறைய வந்து உயிர் சேதத்தை தடுக்கலாம் சார். சார் அதே மாதிரி இந்த ஜிபிஎஸ்ல வந்து நம்ம சிம் கார்டு வந்து இன்டராக்ட் பண்றோம் சார். இதுல வந்து சிம் கார்டு வந்து எதுக்கு இன்டராக்ட் பண்றோம்னா இப்போ வந்து கேரளா ஸ்டேட் இருக்கிறா சார். கேரளா ஸ்டேட்ல வந்து அவங்களுடைய மொபைல் எல்லாருக்கும் இதுலயும் வந்து ஸ்டேஷன்லயும் அலர்ட் வந்துடும் சார். ஸ்டேஷன்ல இருந்து மீடியால இருந்து பப்ளிக்கு பொறுத்து கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அதனால நமக்கு வந்து இதுல இருக்கும்போது எல்லாம் கேரளால இருக்கிற எல்லாரும் மொபைல் யூஸ் பண்ணுவாங்க சார். மொபைல் யூஸ் பண்ணும்போது அவங்க எல்லாரோட மொபைலுக்கும் நம்ம அலர்ட் வந்து சென்ட் பண்ணிடலாம். ஸோ அதனால வந்து உயிர் சேதம் நிறைய நடக்காது சார். நம்ம வந்து பீப்புள்ஸ் நம்ம சேவ் பண்ணலாம் சார். இல்லாத பகுதியிலே செய்யலாம் சார். ஆக்சுவலா இது வந்து ஃபியூச்சர்ல ஒன்னும் பெரிய பிளானா எடுத்துட்டு போகலாம் சார். எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்ப ஆக்சுவலா இதுக்கு வந்து நாங்க ஒரு 4000 செலவு பண்ணிருக்கோம். ஆக்சுவலா இங்க வால்டர் ஸ்கூல் திண்டிவனத்திலேயே அட்டை லேப் இருக்கு. அங்க இருக்கிற சென்சர்ஸ் எல்லாம் அங்க இருந்தே நாங்க எடுத்துக்கோம். அதனால மிச்ச மீதி பொருளும் வாங்க 4000 ஆச்சு சார். கரெக்டா ஆகும் சார். ஏன்னா இந்த மவுண்டன்ல இருக்கிற சாயில் ரிசோர்சஸ் எல்லாமே எடுத்து நம்ம நிறைய ப்ராசஸ் பண்ணி அது எப்போ ஆனா சரி ஆரம்பிக்கும் எவ்வளவு தரும் அது நிறைய ப்ராசஸ் பண்ணி கண்டுபிடிச்சி அதனால நம்ம முன்னாடியே டிடெக்ட் பண்ணிடும். அதனால இயர்லி வார்னிங் சிஸ்டம்னு பேர் வச்சிருக்கோம். இல்ல அது சான்ஸ் இல்ல சார். அதுக்கோசம் நம்ம வந்து நிறைய இல்ல சார். இது வந்து ஆக்சுவலா கட் பண்ணி வச்சிருக்கோம். இமேஜினேஷன் பண்ணீங்க. இது வந்து மண்ணுல நம்ம பதிச்சு வச்சிருக்கோம் சென்சார். ஆக்சுவலா இந்த சென்சாருக்கு நம்ம வந்து வோல்ட் வந்து மாத்தி கொடுப்போம் சார். இதனால அக்யூரேட்டா டிடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வோல்ட் வந்து மாத்தி கொடுக்குறோம். இதெல்லாம் 12 வோல்ட் வரும். பட் ஆனா இதுக்கு வந்து 3 வோல்ட் வரும். இதுக்கு 5 வோல்ட் வரும். இதுக்கு 12 வோல்ட் வரும். கரெக்டா டிடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவ்வளவு.